ஜோரா மழை, ஜில்லுன்னு காத்து, சூடா ஏதாச்சும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நான் இன்னைக்கு சுட சுட இட்லி உப்புமா செஞ்சிருக்கேன். ஒரு கையில காஃபி, இன்னொரு கையில இந்த பிளேட்டு. மழையை ரசிச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்டா இட்லி பாத்திரத்துல இட்லியை வேக வச்சுக்கிட்டேன். இட்லி வேகிற டைம்ல தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இட்லி வந்துருச்சா, ஒரு ஓரமா எடுத்து ஆற விட்டுருங்க. ஒரு கடாயில எண்ணெய் காஞ்சதோ கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு எல்லாமே ப்ரௌன் கலரா ஆகணும், அப்போதான் நம்மளுக்கு கிரன்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு ஆனியன் வாயில கிடைக்கும் போதோ செம்ம டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்டா கட் பண்ணி வச்சிருக்க இந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் கொஞ்சம் வெந்து ஜூஸி ஆகணும். அந்த டைம்ல நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு காரம் அவ்வளோவா செட் ஆகாது, அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க இந்த இட்லியை கையிலேயே பொடிமாஸ் மாதிரி பண்ணிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஃபினிஷிங் டச்சுக்கு கொஞ்சோண்டு இட்லி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட இட்லி மசாலாவில் நல்லா ஒட்டலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட். அட்லீஸ்ட் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அடிக்ட் ஆகிடுவீங்க.